வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமத். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? பல்வேறு விதமான சம்பவங்கள் மக்களை அச்சுறுத்தி இருக்கிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு சிவபிரியன், டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர், அவரோட பேச போகிறேன். வணக்கம் சார். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் சிவபிரியன் சார், கடந்த 5 ஆண்டுகளாகவே காவல்துறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே திமுக அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நாமளும் பலமுறை பேசிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் 1 இயர் ஆனிவர்சரி, 2 இயர் ஆனிவர்சரி, 2nd இயர் ஆனிவர்சரி, 3rd இயர் ஆனிவர்சரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடுகள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2வது, ஆட்சியாளர்களும் குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கையாளுகின்ற அந்த விதம் இருக்கு இல்லையா, அதில் பெரிய அளவுக்கு ஒரு பயம்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. எதாவது நடந்துச்சுன்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற அளவில் தான் அவங்க இருக்காங்க, இயங்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் 21 என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ நடக்கக்கூடாது அப்படின்னு பேசினோமோ அதெல்லாம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. விக்னேஷை பற்றி நாம் பேசினோம். விக்னேஷுடைய படுகொலை, செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் 6 காவலர்கள் அதில் கைது செய்யப்படுறாங்க. அந்த கொடூரம் இனி நிகழக்கூடாது அப்படின்னும்போது அஜித்குமார் சம்பவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ ஆகாஷ் சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நலிவடைந்த சாதாரண மக்கள், தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2வது, அதே மாதிரி இந்த சாதிய ரீதியான பிரச்சனைகள், சம்பவங்கள் உங்களுக்கு படுகொலையில் நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் நாங்குநேரி போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ அதே பகுதியில் நாங்குநேரி சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருந்தாங்களோ அதே நபர்கள் மீண்டும் ஒரு துணிகர சம்பவத்தை அவங்க பண்ணுறாங்கங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பற்றி பேசுகின்ற ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்கள்ல, அவர்களும் கொல்லப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். கனிம வளங்களுக்கு எதிராக போராடுகின்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கஞ்சா போதை தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் சொன்னவங்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது எங்கே இந்த திமுக அரசாங்கம் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் முற்றிலுமாக சரிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி த வீக்கஸ்ட் லிங்க் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் த வீக்கஸ்ட் லிங்க்ஸ் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட். இவங்க பண்ணுற மற்ற நிறைய நல்ல வேலைகளை இவங்களை கீழே இறக்கி காமிக்கிறது காவல்துறையினுடைய செயல்பாடுகள். முதல்ல மக்களுக்கு காவல்துறையை போய் அணுகக்கூடிய அளவில் காவல்துறை இன்றைக்கி இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை, ஒரு கலெக்டரை போயிட்டு மக்கள் ரொம்ப தைரியமாக, எந்த ஒரு பயமும் இல்லாமல் எவ்ரி மண்டே குறை தீர்ப்பு முகாமுக்கு போகும்போது தைரியமாக போய் தாசில்தார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த நியாய விலைக் கடையில் இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. கலெக்டர்களும் அவர்களோடு ஒரு மனிதாபிமானத்தோடு பேசக்கூடிய வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கோம். பட் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட மக்கள் ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடிய எத்தனை வீடியோக்களை நாம் பார்க்குறோம். இதுதான் வித்தியாசம். கிரீவன்ஸ் மீட்டிங்லாம் நடக்குது, ஆனால் அது ஒரு ஃபோட்டோ ஆப் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸருக்கான ஒரு ப்ரொமோஷன், எலிவேஷனுக்கான ஒரு ஃபோட்டோ ஆப்பை தான் அது மாதிரி இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு டிஸ்டிங் ஒரு இவங்க பெட்டரு அவங்க பெட்டருன்னெலாம் நான் சொல்ல வரல. இங்கே பிரச்சனை என்னென்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு முதல்ல இருந்தே இந்த காவல்துறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது. இங்கே நோ ஃபியர் ஆஃப் த டாப் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே தப்புகள் நிறைய நடக்குது. கஸ்டோடியல் டெத்து பற்றி பேசுனீங்க. கஸ்டோடியல் டெத்து பற்றி ஒரு சிஎம் ஃபோன் பண்ணி விக்டிமோட அம்மா கிட்ட சாரின்னு சொல்கிறாருன்னா, அது காவல்துறை உண்மையிலே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சிஎம் பேசும்போது அதை வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அடுத்த முறை இன்னொரு காவல்துறை
காவல் நிலைய மரணமோ இல்லை கஸ்டோடியல் டெத் நடக்காமல் பார்த்துருக்கணும். அதே மாதிரி அதே இடத்துல நடக்குதுன்னா அப்போ யாருக்கும் பயம் இல்லை. நாம் தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டு வர்ற விஷயம் தான் ஷபீர். அந்த அதிகாரிகளுக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அதிகாரிகள் லெவலுக்கு அந்த தண்டனை போகிறதே கிடையாது. கீழ்மட்ட காவல்துறை பணியாளர்கள் இருக்கிறாங்கள, கான்ஸ்டபிளாக இருக்கலாம், எஸ்ஐயாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டரோட அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் வந்து நின்று போகுது. அதுக்கு மேலே ஒரு சஸ்பென்ஷன் கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை இல்லை ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்கிறவங்கள, எஸ்பி லெவலில் இருக்கிறவங்கள பண்ண மாட்டேங்கிறோம். அப்போது யார் வந்து நீங்கள் அந்த சஸ்பென்ஷன், அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ், அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு உயர்மட்ட அதிகாரிக்கு நடந்தால் தான் பயம் வரும். இல்லைன்னா அந்த உயர்மட்ட அதிகாரி என்ன பண்ணுவார்னா, ஓகே கீழே இருக்கிறவங்களுக்கு தானே வருது, நம்மளை டச் பண்ண மாட்டாங்கங்கிற அந்த பயம், அந்த தைரியம் இருக்கும் வரை இங்கே எதுவுமே மாறாது. சார், பல்வீர் சிங் கேஸில் எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். நீங்கள் அந்த விக்டிம் சார் நான் போய் சந்தித்து பார்த்தேன். அவன் சொல்கிற அந்த அந்த ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த உதடு இருக்கு இல்லையா, கீழே ஒரு ஆள் பிடிச்சிப்பாரு, மேலே ஒரு ஆள் பிடிச்சிப்பாரு. இவர் வந்து கல்லை வச்சு தேய்ப்பாராம். நீங்கள் சாப்பிட முடியாது, வாயில் எதுவுமே வைக்க முடியாது சார். கஷ்டப்பட்டோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது. அதே மாதிரி இந்த பல்லை வந்து அப்படி பிடிச்ச உடனே இவர் கல்லை வச்சு இப்படி உடைப்பாராம் பல்ல. இந்த மாதிரி ஒரு அதிகாரியை நீங்கள் வந்து இன்னும் இந்த சிஸ்டம் வந்து காப்பாற்றணும்னு யோசிச்சு காப்பாற்றிட்டாங்க. மறுபடியும் அவர் சர்வீஸ்க்கு வந்துட்டார். டெல்லியில் இருந்தார், தீஹாரில் இருந்தார். இப்போ வந்து எஸ்டிஎஃப்ல போட்டிருக்காங்க. அதாவது அந்த பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் தேர் ஓன். இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்க எந்த பழியும் அவர்கள் மீது வருவதில்லை, எந்த நடவடிக்கையும் வரதில்லை. சஸ்பெண்ட் பண்ணால் கூட கொஞ்ச நாளைக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி வெயிட் லிஸ்ட்டில் வைப்பாங்க. வெயிட் லிஸ்ட்டில் இருந்து வேறு ஏதாவது ஒரு டிராஃபிக் பொசிஷனோ இல்லை வேறு ஏதாவது போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்கள மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் இப்படி தான் நடந்து. நீங்கள் டிஜிபி வந்து எத்தனை முறை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்பாட்டுக்கு போனது? கள்ளக்குறிச்சி 2 நாள் கழித்து போனாருன்னாங்க, எனக்கு தெரியல, நான் ஃபோட்டோ பார்க்கல. டிஜிபி போனதா? மரக்காணம் போல, நாங்குநேரியில் சம்பவம் நடக்கும்போது போனாரா? கரூருக்கும் போனான்னு நினைக்கிறேன். கரூருக்கும் போல. டிஜிபி வந்து போகிறதே இல்லை. ஏடிஜிபி கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா தான் அவர் போகிறாரு. இல்லை டிஜிபி போகணுங்கிறது கூட இல்லை, நீங்கள் அது நடக்காமல் தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது சார். எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை சார். 2 விஷயம் எப்படின்னா, ஒரு சைக்காலஜி தான் சார், போலீஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேருக்கு நம்ம உரையாடி இருக்கோம். அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் கமிஷனர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் கமிஷனர் மைக்கில் வந்து ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்னா, மைக்கில் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா ஒரு என்டையர் சிட்டிக்கே கேட்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அலறுவாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரியான போலீஸிங்லாம் வந்து ஒரு பேட்டர்னை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் டிஜிட்டலாக நம்ம போகிறோம், டிஜிட்டல் போலீஸிங், கண்ட்ரோல் ரூம் போட்டு அங்கேயே சிசிடிவி கேமராஸு இல்லை இந்த கேமரா வச்சு நான் நேரடியாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று அந்த 8வது மாடியிலேருந்து இறங்குறதில்ல. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் உடைய மர்டர், கமிஷனர் போலிய ஸ்பாட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு போகணும்ல. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், பனையூரில் வந்து ஒரு டபுள் மர்டர் சார். ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் 2 பேரை சுட்டுறார். கமிஷனர் வந்து அடித்து பிடிச்சிட்டு ஓடி வர்றாரு ஸ்பாட்டுக்கு. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் இப்படிலாம் செயல்பட்டுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஆல் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். அண்ட் 2வது, இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை, ஒரு தனி நபரோட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அரசாங்கத்துடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு சூழல் அப்படின்றது இன்றைக்கி உருவாகி இருக்கு இல்லையா? இதை எப்படி இந்த அளவுக்கு திமுக அரசாங்கம், குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அரசாங்கமாக இவங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் கையை மீறி போகும்போது இவங்க தலையிட்டிருக்கணும். அந்த தலையீடு இவங்க பண்ணலை. ஒரு ஒரு அதிகாரி ஒரு பாலிட்டிஷியன் மீது ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்கிறார் எதிர்த்து.
அரசாங்கம் தலையிட்டு நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, இந்த அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கும் ஒரு அதிகாரி அப்படின்னு அரசாங்கம் சொல்ல தவறுகிறது. எல்லாமே சிஎம் தான் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை ஷபீர். ஒரு சிஎம்க்கு வந்து 1008 வேலை இருக்கும். அதுக்கு தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை பண்ணும் பொழுது டிஜிபி ஏன் வந்து அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த சர்வீஸ் ரூல்ஸ், ஒய் டோன்ட் யூ ஸ்டாப் டூயிங் திஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் போலீசிங்னு ஏன் டிஜிபி சொல்லலை? எல்லாமே முதலமைச்சர் சொல்லணுமா? இப்போது ஒரு 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 இடத்து ஒரு ஒரு அலுவலகத்தில் கூட அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருக்காங்களா, அவங்க வேலை செய்யலை, அவங்க கையை மீறி போகும்போது தானே டாப்புக்கு போகணும். டிஜிபி என்ன பண்ணுறாங்க, ஏடிஜிபி எல்லண்டோ என்ன பண்ணுறாங்கங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இல்லை? நீங்கள் டிஜிபி ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து எவ்வளோ நடத்தியிருக்காரு. எஸ்பி இதெல்லாம் கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவாங்க. அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸே வந்து சரியாக நடக்கலைன்னு. இன்னொன்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிசிஐடி உளவுத்துறை வந்து கடந்த 6 மாதமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணி அப்படின்றது வந்து பொலிட்டிக்கல் விஷயங்களை தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக வந்து தே ஆல்சோ டூ சர்வேஸ். இந்த விஷயங்களை கேதர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை அப்படின்றது. இது பண்ணுவாங்க சபீர், பண்ணுவாங்க சார். இப்போ நீங்கள் ராமானுஜம்லாம் இருக்கும்போது அவர் வந்து களம் எப்படி இருக்குது அப்படின்றத பக்காவாக வந்து நீங்கள் இதை கொடுப்பாங்க, ஒரு பிக்சரை கொடுப்பாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு எந்த வேலையும் கிடையாது, இதுதான் வேலை அப்படின்ற அடிப்படையில் வந்து ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க இந்த கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ்னாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வந்து மாறி இருக்கிறது அப்படின்னும் போது, இதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து அதை சரியாக கண்காணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். கண்காணிப்பு சரியில்லைங்கிறது தானே. நீங்கள் இப்போது கஸ்டோடியல் டெத்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸில் சிஎம் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக அது எவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டு போனாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்ஸை குறைக்கிறதுக்கு திமுக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இன்னொன்று நாம் ஏற்கனவே பேசின ஒரு விஷயந்தான். தூத்துக்குடி வழக்கில் வந்து நீங்கள் வந்து அவ்வளவு பெரிய ப்ராமிசஸ் கொடுத்தீங்க. கடைசியில் அதில் வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டியால் இண்டெக்ட் பண்ணப்பட்ட சைலேஷ்குமார் யாதவுக்கு நீங்கள் டிஜிபியாக ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அவர் டிஜிபியாக தான் ரிட்டையர் ஆகிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதிங்கிறது எப்படி கிடைக்கும்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போன்னு முதலமைச்சர் சொன்னார். அருணா ஜெகதீசன் கமிட்டியும் அந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுது. அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு அசெம்பிளியில் சொல்கிறீங்க. அதன் பிறகு அந்த அதிகாரிக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து காவல்துறை மீதோ இல்லை ஒரு அரசாங்கத்தின் மீதோ எப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கும்? எனக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் வந்து இது வரைக்கும் உருவானதில்லை. நீங்கள் கேளம்பாக்கத்தில் ஒரு ஐடி பெண் எம்ப்ளாயி வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காங்க. டிஜிபி ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த அக்யூஸ்டெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி பிடிச்சாங்க. சில விஷயங்களில் வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் போயிட்டாங்கன்னாலே கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதிகமாயிரும். கேள்வி கேட்பாங்க, வந்து டிஜிபி வந்து கேள்வி கேட்பார், இல்லை இப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. இப்போ இந்த விளாத்திக்குளம் அந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த சம்பவம், அந்த ஃபேமிலி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு சார், என் பொண்ணை காணோம் அப்படின்னு. உடனே தேட ஆரம்பிச்சிருந்தா கூட பண்ணியிருக்கலாம். இப்போது ஒரு மெத்தனம் இருக்கு ஷபீர். அதுதான் மெத்தனம் வந்து அந்த பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸில் போயிட்டு போலீஸ் அவ்வளவு தூரம் மாட்டிக்கிறாங்க. இது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இங்கே கிடையாது, எங்கே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 0 எஃப்ஐஆர் எங்கே வேணால் போடலாம் சார். 17 வயசு பொண்ணு ஒன்று காணாமல் போயிருக்குன்னு பெற்றோர் வந்து பதக்க ஓடி வராங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போங்க, இந்த ஸ்டேஷனுக்கு போங்கன்னா சொல்லுவீங்க. இதனால தான் பயப்படுறாங்க ஷபீர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, காவலன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு விளம்பரம். இல்லை, நேற்று அந்த போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த அதிகாரிகள் எப்படி பேசுகிறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் மட்டும் பாருங்களேன். போலீஸ் அதிகாரி அப்படி இருந்தால் யாருக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் மேலே? இன்னொன்று, இவங்கக்கிட்ட ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் இப்போ லேகிங்காக இருக்குது ஷபீர்.
நைட்டு தான் மந்திரி போய் அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது காலையிலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். இன்னொன்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று அதிகாரிகளை வச்சு போலீஸ் அதிகாரிகளை வச்சு பண்ணாங்கல்ல, அது வந்து ஒரு சீனியர் மினிஸ்டரை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க, நான் இவங்க டேட்டாவை நம்ப மாட்டேன், ஏன்னா என்சிஆர்பி கொடுத்த டேட்டாவை விட வந்து கம்மி நம்பர்ஸை கொடுத்து டிஜிபி இன்சார்ஜ் வந்து ஒரு நம்பரை கொடுக்குறாரு. அப்போது என்சிஆர்பி டேட்டா 2024க்கும் 25க்கும் தமிழ்நாட்டுக்கு அவைலபிளே கிடையாது. அப்போ நீங்கள் டேட்டாக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. சார், நீங்கள் குற்றம், பிரச்சனை, குற்ற நடவடிக்கை சம்பவங்கள்லாம் அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொன்னாலே இவங்க ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏடிஎம்கேல இப்படி இருந்துச்சு, எங்கள் இதில் 10 கொலை குறைஞ்சிருக்குது, இதெல்லாமா அங்கே கணக்கு. கடந்த முறை வந்து 1425 கொலை நடந்தது. இப்போ 1415 அல்லது 1400 கிராஜுவல் ரிடக்ஷன் அப்படிங்கிறாரு டிஜிபி நேற்று. கிராஜுவல் ரிடக்ஷன். அதாவது அதிகாரிகள் சொன்னால் நம்புவோம் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி அதிகாரிகள் சொன்னால் நம்புறதுக்கு தயாராக இல்லை மக்கள். ஏன்னா இந்த அதிகாரிகள்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து இவங்க கடந்த 5 ஆண்டுகள்லையோ அல்லது இது வரைக்கும் செயல்பட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்துருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் கூட சார் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நீங்கள் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்ஸை வந்து அந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து இவங்க அலவும் பண்ணுறதில்ல. சீமா அகர்வால்லாம் வந்து எலிஜிபிள் ஆஃபீஸர், அவங்களெல்லாம் டிஜிபியாக போட்டிருக்கலாம். போலீஸில் மட்டும்தான் அது பண்ண மாட்டேங்கிறாங்க. பயம். ஏன்னா எங்கேயாச்சும் எஃப்ஐஆர் போட்டுற போகிறாங்க, எங்கேயாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. இப்போ டிவிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போஸ்ட்டு. இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை நம்ம போடுவோம். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற ஆஃபீஸர்ஸு தே கோ பை த புக், ரூல் புக்கை பார்த்து அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ அந்த ஆஃபீஸர்ஸை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதே இல்லை அப்படின்றதும் வந்து இதற்கு ஒரு மைய காரணமாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவ்வளவு மோசமாக போகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இதை வந்து இவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இது எப்படி ஒரு தேர்தல் பிரச்சனையாக இது மாறுமா அப்படின்ற தேர்தல் பிரச்சனையாக மாறுமா மாறாதாங்கிறது எதிர்கட்சிகள்கிட்ட இருக்குது. நேற்று நடக்குது விஷயம், 17ஆம் தேதி போராட்டம் பண்ணுவாங்க 5 நாள் கழிச்சு. அதான் எதிர்கட்சிகளுடைய நிலை எவ்வளோ இவங்க பண்ணுறாங்க. நேற்று வந்து ஒரு போராட்டத்தில் இதை பற்றி பேசிட்டதோடு தங்கள் கடமை முடிஞ்சிருச்சுன்னு தாவேக்காவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே சொன்னது தான், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எக்ஸாமு கேன்சல் ஆகுது. ஒரு கட்சி கூட போய் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை கேரவ் பண்ணல, முற்றுகைகள். ஏன்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கு தேர்தல் வேலை இருக்குது, அவங்கவுங்களுக்கு வேறு வேலைலாம் நிறைய இருக்குது. இவங்க எல்லாம் இப்போ எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ட்வீட்டு, ஒரு பப்ளிக் பைட்டு, கடமை முடிஞ்சுது. அதுவும் கொஞ்சம் வேகமாக பேசுனாங்கன்னா, தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களாம் ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க, முதலமைச்சரை டைரெக்டாக கேள்வி கேட்குறாங்கன்னு ட்விட்டரில் உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இவங்க எதிர்கட்சிகள் பண்ணுற விஷயம். மக்கள் பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு ட்வீட்டு, ஒரு பைட்டு முடிஞ்சு போச்சு. அரசாங்க பிரச்சனைகள்லாம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு அதிகாரிகள் கொடுக்குற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சுருக்கிட்டாங்க. எதிர்கட்சியும் செயல்பட அக்கௌண்டபிலிட்டி. எதிர்கட்சியும் இந்த அரசாங்கத்தை வந்து நீங்கள் நேற்றே போயிட்டு எல்லா இடத்துங்கள போராட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து அதிகாரிகளை வைத்து இல்லாமல் நீங்கள் வந்து பாலிட்டிஷியனை 2 பேரை கொண்டு வந்து பேச வச்சுருப்பாங்க. அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் யாருமே எல்லாரும் ட்வீட்டு தானே போடுறீங்க. நேற்று யார் போய் போராட்டம் பண்ணாங்க? ஈவினிங் போய் கடம்பூர் ராஜு பேசியிருக்கிறாரு. அதே கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில் இல்லை தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை எஸ்பி ஆஃபீஸ் முன்னால் ஒரு 2000 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து கேரவ் பண்ணியிருந்தாருன்னா இது அட்டென்ஷன் எப்படி ஆகிருக்கும்? திமுக அப்படி தானே எல்லா இஷ்யூவையும், ஒவ்வொரு இஷ்யூவையும் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனாங்க 2017லேருந்து 21 வரைக்கும் அப்படி தானே கொண்டு போனாங்க. அதை ஏன் பண்ண நீங்கள் தயங்குறீங்க? புதுசாக வந்திருக்கிற கட்சி என்ன பண்ணுது? இதை சொன்னோம்னா உடனே கடிக்க வந்துடுறீங்க. எதுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் டிவிகேவை கொண்டு வரணும்? ஆமாங்க, கேட்க தான் கேட்போம், நீங்கள் தானே மாற்றம் கொடுக்குறேன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிமுக ஒரு விஷயத்தில் சரியாக பண்ணலன்னா நீங்கள் இறங்கி போக வேண்டியதானே. தூத்துக்குடியில் உங்களுக்கு ஆளே இல்லையா? நேற்று இந்த போராட்டம் அந்த மக்கள் அந்த பேரண்ட்ஸை போய் பார்த்து, இல்லை நீங்கள் எஸ்பி ஆஃபீஸை போய் கேரவ் பண்ண வேண்டியது தானே. மேபி பொலிட்டிக்கலாக ஐடியாவே இல்லாமல் ஆப்போசிஷன் வந்து இருக்குது அப்படி. இந்த வீடியோலாம் பார்த்தாவது ஐடியா வருமே. இல்லை பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. மேபி நம்மளே தான் அனுப்பிச்சு விடணும்னு நினைக்கிறேன். சரி சார், அந்த வேலை நம்மளது இல்லை.
சரிங்க சார். பார்ப்போம் இந்த விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் களத்தில எதிரொலிக்க போகிறதா? மக்கள் இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு வாக்களிக்க போறாங்களா? அப்படின்றதும் பொறுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி ஷபி.